ப்ரோ நீங்க அன்னைக்கு மீன் அடிக்கிறதுக்காக ஒன்று செஞ்சு அதில் மீன் அடிச்சிங்களா ப்ரோ? இப்போ அதில் மீன் பிடிச்சி காமிங்க ப்ரோ. பார்த்தீங்களா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், வாங்க முடிச்சிட்டா போச்சு. டீம் ஃபே நம்ம பார்த்தீங்களா மீன் அடிக்கிறதுக்காக வச்சு இந்த ஆணியை விட்டுட்டு வேற ஆணி மாற்றிட்டுங்க. கொஞ்சம் தடமான ஆணியாக போட்டுக்கிட்டோம். தண்ணிலாம் பார்த்தீங்களா ஏரியல் ரொம்பவுமே ஒவ்வொரு குட்டிலையும் கம்மியாகிடுச்சு. பார்த்தீங்களா சம்பளம் மீன் நிறைய மீன் இருந்துச்சுங்க. நம்மளும் ஒவ்வொரு அட்டம்ப்டாக போட்டோம். பார்த்தீங்களா எல்லா அட்டம்ப்ட்டுமே மிஸ் ஆகிட்டு தான் இருந்துச்சு. தண்ணி ஒரு இடத்துல பார்த்தீங்களா மீன் நிறைய மீன் இருந்துச்சுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு அட்டம்ப்ட் போட்டோம், அந்த அட்டம்ப்ட்டும் பார்த்தீங்களா மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா சம்பு கிட்ட தண்ணி ரொம்பவுமே குறைவாக இருந்துச்சுங்க. அதில் மீன் பார்த்தீங்களா ரொம்ப பெரிய பெரிய மீன்லாம் இருந்துச்சு. நம்மளும் பார்த்தீங்களா அதில் ஒவ்வொரு அட்டம்ப்டாக போட்டோம். எல்லா அட்டம்ப்ட்டுமே பார்த்தீங்களா மீனுக்கு பக்கத்தாலே போய் மிஸ் ஆயிடுச்சு. நம்மளும் பார்த்தீங்களா மீன் மேல நிறைய அட்டம்ப்ட் பண்ணோம். ஆனா பார்த்தீங்களா எல்லா அட்டம்ப்ட்டுமே மிஸ் தான் ஆனிச்சு. ஆனா போன தடவை இந்த டைம் பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப பக்கத்தால தான் போய் மிஸ் ஆனிச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் வந்தாரு. அந்த அண்ணன் பார்த்தீங்களா ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு மீன் எடுத்தாரு. ஒரு மீன் பொறுத்த வரைக்கும் 1/4 கிலோ சைஸுக்கு மேலதான் இருந்துச்சு. அவருக்கு பார்த்தீங்களா எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா எல்லா அட்டம்ப்ட்டுமே பார்த்தீங்களா கரெக்டா மீன் மேலேயே தான் அடிக்கிறாரு. கீழே பார்த்தீங்களா ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க, தரமா இருக்கும்.